டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா விவரிக்கலாம். வணக்கம் ராஜா, தற்போதைய களச்சுடர் விவரிங்க. வணக்கம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கலால் கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைதை கண்டித்து தற்போது ராம்லீலா மைதானத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அதே போல் தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பங்கேற்றிருக்கிறார். அதே போல் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்றிருக்கிறார். மேலும் சிபிஐ, சிபிஎம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் டி ராஜா மற்றும் சீதாராம் யெச்சூரி பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக கட்சி சார்பில் திருச்சி சிவா பங்கேற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றிருக்கிறார். அதே போல் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள், தற்போதைய அமைச்சர்கள், அதே போல் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் என, அதே போல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத் பவார் என, மேலும் உத்தவ் தாக்கரே ஒரு பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணி கட்சி சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கான நோக்கம் பார்க்கும் பொழுது குறிப்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, அவருடைய மனைவியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதே போல் சில மாதங்களுக்கு முன்பு ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் இதே போல் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய மனைவியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதே போல் ஜார்க்கண்ட் மாநில தற்போதைய முதல்வர் சம்பை சோரனும் பங்கேற்றிருக்கிறார். இவர்கள் தொடர்ந்து மத்திய அமைப்புகள், அதாவது அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை என மத்திய அமைப்புகளை பாஜகவினர் தவறாக பயன்படுத்துகிறார்கள். திட்டமிட்டபடியே எதிர்க்கட்சிகள் மீது இது ஏவப்படுகிறது. அவர்களை தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்க விடாமல் தடுப்பதற்கும், அதே போல் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் குரலை முடக்குவதற்கு பாஜக இத்தகைய செயலை செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் இந்த பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லி முழுவதிலும் இருந்த ஆம் ஆத்மி தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல் பிற மாநிலத்தில் சேர்ந்த ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த மைதானத்தில் சுமார் பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறார்கள். இதில் 20,000 பேர் வரை வருவதற்கு டெல்லி காவல்துறையினர் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். 2 மணி வேற தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்காகவும் டெல்லி காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது. தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கி தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக தங்கள் கருத்துக்களை முன் வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.